Hi friends, welcome to you family. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் பார்க்கலாங்க. இந்த சிக்கன் வறுவல் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க, ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு நம்ம நாக்கை விட்டு போகவே போகாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். சிக்கன் மசாலாவை எப்போவுமே நல்லெண்ணெயில் செய்யும் போதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா சிக்கன் வந்து நம்ம உடம்புக்கு ஹீட்டு, நல்லெண்ணெய் குளிர்ச்சி, இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது நமக்கு பேலன்ஸாக இருக்குங்க. பட்டை லவங்கெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் வந்து இஞ்சி, பூண்டு, ஏலக்காய், சோம்பு சேர்த்து 4 சேர்த்து அரைச்சிப்பேங்க. சோம்பும் ஏலக்காவும் எண்ணெயில் போடும்போது பசங்க வந்து எடுத்து வச்சிடுறாங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது அந்த கிரேவிக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்குதுங்க, நல்ல வாசனையாக இருக்குங்க. இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஏலக்காய் இது 4 அரைச்சி வச்சுக்கிறேங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வெளியே வரும். அந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது குழம்பு மிளகாய் தூளுங்க. நம்ம வீட்டில் அரைக்கிறது, நம்ம வீட்டில் தனியா, மிளகாய், சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து அரைப்போங்க. அதனால் நம்ம தனியாக வறுத்து போடணும்லாம் இல்லைங்க. இந்த ஒரு மிளகாய் தூளே போதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வைக்கலாங்க. ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். ரொம்ப தண்ணி விட்டுட்டோன்னா சிக்கன் வந்து ரொம்ப மெஸ்ஸியாகி தூள் தூளாகிடுங்க. இது பாருங்கள், நான் 1 டம்ளர் தண்ணி தான் விட்டேன். சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுங்க. ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுருப்பேங்க. பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டி ஒரு செமி கிரேவி பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்குனிங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் இன்னமும் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு நல்லா வறுவல் மாதிரி வறுக்க போகிறேங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. தண்ணி எல்லாம் கொதித்து நல்லா சுண்டி போச்சுங்க. இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டு கொத்தமல்லி தூவணுன்னா சும்மா கம்மன்னு சிக்கன் வறுவல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தாங்க, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நல்லா சாம்பார் சாதத்துக்கு இந்த சிக்கன் வறுவல் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த சிக்கன் வறுவலை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.